அவங்க மிதுன ராசிக்காரை வந்து மிதுன ராசிக்காரங்க வந்து நீங்க முருகரை வழிபாடு பண்ணீங்கன்னா என்னென்ன ஃபர்ஸ்ட் என்ன பெனிஃபிட் நடக்கும்? ஓகே. நாலேஜ் கிடைக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். மேத்ஸ் டேலண்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து பழமுதிர்ச்சோலை முருகருக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பிசினஸ் ரொம்ப டாப்பா இருக்கும். அது இல்லாம நீங்க ஃபாரின்க்கு வந்து யாராவது ட்ரை பண்ணினா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஓகே. வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இன்னொன்னு எல்லாரையும் ஹாப்பியா வச்சிருக்க சினிமா துறை அந்த மாரி அந்த யூடியூப் சேனல் அந்த மாரி ஒரு சினிமா போக்கு அந்த சொல்லுவாங்களா அந்த மாரி இருக்கவங்க எல்லாம் முருகர் வழிபாடு பழமுதிர்ச்சோலை வழிபாடு பாருங்க. புதன் அந்த மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப டாப்ல இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்கள் பழமுதிர்ச்சோலை முருகனை வணங்கினா பொதுவா அவங்களுக்கு எல்லா சௌபாக்கியமும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. வேற என்ன விஷயங்கள் அவங்க பண்ணணும்? ஆனா மிதுன ராசிக்காரங்க வந்து குடும்பத்துல வந்து சந்தோஷமா இருப்பாங்க. குடும்பத்தை ஃபர்ஸ்ட் கவனிப்பாங்க. முதல்ல குடும்பத்தோ சில பேர் வந்து வெளி வேலையை நிறைய பேர் கவனிப்பாங்க. ஆனா மிதுன ராசிக்காரங்க ஃபர்ஸ்ட் அவங்க சொந்த ஃபேமிலியை ஹாப்பியா வச்சுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஹாப்பியா வச்சிருப்பாங்க. அவங்க சார்ந்த எல்லாரையும் ஹாப்பியா வச்சுப்பாங்க. வேலையில பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க சொன்னா இது எல்லாமே சக்சஸ் ஆகும். பழமுதிர்ச்சோலை கோயிலுக்கு போயிட்டு வந்து இவங்க வழிபாட்டு பண்ண முருகரை எல்லாமே சக்சஸா இருக்கும் லைஃப்ல. ஹெல்த் இஷ்யூஸ் கண்டிப்பா வராது. இவங்களுக்கு இந்த டென்ஷன்லாம் குறையும். ஓகே. ஐடி ஃபீல்ட்ல இருக்கவங்க எல்லாம் டென்ஷனா இருந்தா நீங்க வந்து பழமுதிர்ச்சோலைக்கு போயிட்டு வாங்களேன். போயிட்டு வந்து பாருங்க ஃபர்ஸ்ட். உங்களுக்கு அந்த டென்ஷன் இருக்குல்ல ரொட்டீன் டென்ஷன் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகே. எந்த ஒரு சேலஞ்சாலும் ஃபேஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு டேலண்ட் வந்துரும். மிதுன ராசிக்காரர்கள் பழமுதிர்ச்சோலை முருகனை வணங்கினா போதும். அது மரகத பச்சையில வந்துட்டு அவங்க ஏதாவது ஒரு விஷயம் அந்த கல்லுல மோதிரமோ இல்ல அவங்களோட ஏதோ ஒரு விஷயம் வச்சுட்டு போனா போதும் முருகன் எல்லா பாக்கியமும் கொடுப்பாரு அப்படிங்கறத சிறப்பா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி.